அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபேன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு மரத்துலையோ தொங்கணும். ஹாய் ப்ரோ. பார்வதி, இப்போ நான் பார்த்துக்கிறேன். ப்ரோ ஹவாரி ப்ரோ, ஐ லவ் யூ ப்ரோ. டேய், என்னடா குடிச்சிருக்க? எவ்வளவு தேர் இந்த வீட்டுக்கு குடிச்சு வருவ? ஆமா குடிச்சேன். இப்ப என்ன அதுக்கு? என் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா ப்ரோ, குடிச்சேன், ஃபுல்லா குடிச்சேன். குடிக்கலைன்னா அதை நினைச்சு 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 பயத்திலேயே செத்துருவணும்னு ஃபுல்லா குடிச்சிட்டேன். டேய், அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அம்மாக்கு எல்லாம் தெரியும் ப்ரோ. எனக்கு ஐஸ்வர்யாவை பிடிக்கலன்னு தெரியாது. எனக்கு இப்போ எதுக்கு கல்யாணம் பண்றாங்கன்னு தெரியாது. தெளிஞ்சிருக்குமே, எதிரில நிக்கிறது உன் அம்மாதான்னு தெரிஞ்சிருக்குமே. புது மாப்பிள குடிச்சிட்டு ரோட்ல கடந்தா யாருக்கு அவமானம்? இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம். நீ ஐஸ்வர்யாவை பிடிக்கலன்னு சொல்ற. நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன்னையே எனக்கு பிடிக்காம போயிடும் போல இருக்கு. மா சாரிமா. சாரியா? மன்னிப்பு கேக்குற அருகதை உனக்கு இருக்கா? சாரிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, செஞ்ச தப்ப உணர்ந்து சொல்றது. இல்ல நான் தப்பு செய்ய போறேன்னு முன்கூட்டியே தெரிவிக்கிறது. உன்னை திருத்தறதுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த கல்யாணம் தான். உனக்கு ஐஸ்வர்யாவை வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா உனக்கு பொருத்தமானவ அவதான். பா, இப்பதான் ப்ரோ போதையே தெரியுது. நீ எவ்வளவு வேணா அடி ப்ரோ, எனக்கு ஐஸ்வர்யா மட்டும் வேணாம் ப்ரோ. டேய், அப்படி முடிவு பண்ற தகுதி உனக்கு கிடையவே கிடையாது. இந்த வீடு உனக்கு என்னடா கொடுக்கல? நமக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு தான்டா சுதந்திரம். அதை நீ மீறிட்ட. அம்மா கோடு போட்டிருக்காங்க. இப்போல இருந்து உன் கல்யாணம் வரைக்கும் இந்த ஆதித்யா உன் நிழலா இருப்பான். ப்ரோ இப்ப என்னதான் ப்ரோ சொல்ல வர? அட்வான்ஸ் மேரிட் லைஃப். போய் படு. நம்ம வீட்டில் நடக்கிற முதல் நிச்சயதார்த்தம்ன்றதுனால மாடியில் தலவாழை இலையோட விருந்துக்கு சொல்லியிருக்கேன். 2nd ஃப்ளோரில் பொஃபே சிஸ்டம், கிரவுண்ட் ஃப்ளோரில் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். ஏன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாதுல்ல. டே அருண், வா. உன் என்கேஜ்மெண்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். உன் என்கேஜ்மெண்ட் பற்றி உன் மனசில் ஏதாவது கற்பனை வச்சுருந்தா சொல்லு. சொல்லு அருண். இந்த மண்டபம், ஹோட்டல் இதெல்லாம் உனக்கு பழசா தோணலாம். ஏதாவது புதுமையா வித்தியாசமா பண்ணலான்னு உன் மனசுல ஐடியா வச்சிருக்கியா? சொல்லு அருண். உன் மனசுல அப்படி ஏதாவது இருந்தா ஓப்பனா சொல்லு. டேய் சொல்ற, உன் என்கேஜ்மெண்ட் வேணா கடல்ல ஷிப்ல வச்சுக்கலாமா? ஷிப்பா? அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அப்போ உன் என்கேஜ்மெண்ட்டை ஆகாயத்தில் ஃப்ளைட்டில் வச்சுக்கலாமா? அடேங்கப்பா. இல்லை வேண்டாம்ப்பா. டேய் அப்புறம் வேற என்னதான் வேணும் சொல்ற? இது உன்னோட ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் இது வரைக்கும் நடந்ததே இல்லைன்னு ஊரே நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை பற்றி பேசணும். அந்த மாதிரி கிராண்டாக ஏதாவது ஐடியா சொல்லு. அருண் வேண்டாம் வேண்டான்னு சொல்றதை பார்த்தா அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை போல இருக்கே.
ஏன் அருண்? அப்படியா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. அப்புறம் ஏன் டல்லாவே இருக்க? என்ன விஷயம் சொல்லு. அம்மா அது வந்து சொல்லு. பட்ஜெட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் போல இருக்கு. பட்ஜெட்டா? என்கேஜ்மெண்ட்டுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்? கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. போடா ஃபுல். ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி ஃபேமிலியில் பிறந்துட்டு என்னடா இப்படி யோசிக்கிற? நீ சின்ன பையன்றது சரியா தாண்டா இருக்கு. அருண், இப்ப தெரியுதா உன்கிட்ட நாங்க ஏன் எதையும் கேட்டு முடிவெடுக்கிறது இல்லைன்னு? போய் வேலையை பாரு. வாங்க. சின்னையா, அம்மா கிட்ட தெளிவா சொல்லிட்டீங்களா? சொல்லி அவங்க உங்க மனசு புரிஞ்சுக்கிட்டு ஐஸ்வர்யா வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல? அம்மா அப்பா எப்பவும் அப்படிதான். பிள்ளைங்க ரொம்ப அடம் பிடிச்சா விட்டு கொடுத்து போயிடுவாங்க. ஆனா எல்லா விஷயத்திலும் அப்படி இருக்க மாட்டாங்க பார்வதி. ஐயா நீங்க இல்லையா, நீங்க சின்னையாவோட ரூம்ல எப்படி? இப்பதான் சமையல் வேலைக்கே வந்திருக்க நீயே என் தம்பி கிட்ட குடும்ப விஷயம்லாம் பேசி அவனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அவன் கூட பிறந்தவனா அவன் ரூமுக்கு வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இல்லையா, அது வந்து ஷட் அப். பார்வதி, உன்னை இந்த வீட்டில் வேலைக்கு சேர்க்கறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல? அது இல்லையா, சின்னையா தான் காலையில ஃபோன்ல என்கிட்ட விஷம் வேணும், நான் சாக போறேன், எனக்கு ஐஸ்வர்யாவை பிடிக்கலன்னு ரொம்ப மனசுடைஞ்சு பேசினாரு. அதுக்கு எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டு அவனுக்கு புத்திமதி சொல்லுவியா? இங்க பார் பார்வதி, இது எங்க குடும்ப கௌரவம், எங்க அம்மாவோட வாக்கு, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம். நாங்க எவ்வளவு சத்தமா அதை பத்தி பேசிட்டு இருந்தாலும் மற்ற வேலைக்காரங்க மாதிரி நீயும் கண்டுக்காம இருக்கணும். ஏய், என்ன நீ இன்னும் ரெடி ஆகலையா? சீக்கிரம் டி, நல்ல நேரம் முடிய போகுது. மா, எனக்கு இது பிடிக்கல. ஐஸ்வர்யா, எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. அகிலாண்டேஸ்வரி நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி அடம் பிடிக்காதடி. யார் அடம் பிடிக்கிறா? நானா நீயா? திடீர்னு பேரை மாத்திக்கோன்னு நீங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்காக இன்னும் என்னெல்லாம் செய்ய சொல்லுவீங்களோ? என்னாச்சு இன்னும் காணோம்? ஒருவேளை ஐஸ்வர்யா வேணாங்கிறாளோ? நைஸா போய் பாப்போம். வனஜா, நீ எங்க போற? அக்கா, வீடு சுத்தி பார்க்க போறேன். கந்தம் சமர்ப்பயாமி பரிகல்பயாமி தூபமாக்ராபயாமி. ஏய் ஐஷு, எனக்கு இந்த கல்யாணம் நடந்தாகணும். அதுக்காக உன் பேரை இல்ல, என் பேரை மாத்த சொன்னாலும் நான் ரெடியா இருக்கேன். பிரச்சனை பண்ணாம மரியாதை ரெடி ஆகி வா. முடியாதுமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன். முடியாதுமா. இது அகிலாண்ட காதல விழணுமே. இந்த ஐயர் வேற கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி விடாம மந்திரம் சொல்லிட்டே இருக்கான். என்ன பண்றது?